பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற சங்கீதம் 41. இந்த சங்கீதம் ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதுடைய சங்கீதமாக இருக்குது. இந்த முதலாவது வசனம் என்னன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? ஏழைகள், விதவைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், அப்புறம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்கள கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கிற இவங்க எல்லாருமே யாரு தான்? சிறுமைப்பட்டவர்கள். இவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? இவர்கள் மேலே நம்ம சிந்தையாக இருக்கணும். சிந்தைனா என்ன? அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களுக்கு இரக்கம் செய்யணும். அவர்களுக்கு நம்ம அவருடைய தேவைகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிக்கிறது வேதம். நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா? தீங்கு நாளில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து நீதிமொழிகள் 19:17 வாசித்தோன்னா, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இங்கே என்ன கொடுத்துருக்குது? ஏழைகளுக்கு நம்ம இரக்கம் செய்தால் நம்ம யாருக்கு கடன் கொடுக்குறோமா? கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோமா? நம்ம சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையாக இருக்கும்போது நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீதிமான்களாய் கர்த்தருடைய வலது பார்சத்தில் இருப்போம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 25:34-40 வரைக்கும் வாசித்தோன்னா, அங்கே மனுஷகுமாரன் வரும்பொழுது தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்போ தமது வலது பார்சத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நீதிமான்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எப்போதுமே பசியாக இருக்க கண்டோம், நாங்கள் எப்போ உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், நாங்கள் எப்போ உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம், நாங்கள் எப்போ உங்களை அந்நியராக கண்டு சேர்த்துக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு ராத பிரத்திரமா சொல்கிறாங்க, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வியாதியில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும், பசியில் இருக்கவங்களுக்கு நம்ம போதம் கொடுக்குறோமா, நம்ம யாருக்கு செய்யணும்? இது எல்லாமே கர்த்தருக்கு நம்ம செய்யணும். நம்ம செய்யும்போது நம்ம எங்கே இருப்போமா? கர்த்தருடைய வலது பார்சத்தில் அவர் நீதிமான்களை நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அடுத்து மத்தேயு 19:10 பார்த்தோன்னா, கர்த்தர் சிறுமையும் எளிமையுமாக இருக்கிறவங்க தேவன் அவர் மேல் பிரியமாக இருக்கிறான். இங்கே லூக்கா 16:19 நம்ம ஒரு ஐஸ்வர்யவான பற்றியும் ஒரு தரித்திரனை பற்றி பார்க்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனால் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு. இப்போ ஐஸ்வர்யவானும் இருக்கிறாங்க, தரித்திரனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? மரித்து போகிறாங்க. இங்கே அந்த தரித்திரன் மரித்த பொழுது தேவதூதரால் ஆபிரகாமோட மடியில் கொண்டு விடப்படுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது எங்கே போகிறாங்கன்னா பாதாளத்தில் வேதனைப்படுறாங்க. அப்போ அந்த பாதாளத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்ற தகப்பனே, இந்த லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் நோக்கி கேட்குறாங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மைகளை அனுபவித்து வந்தாய். அப்படியே லாசரும் என்ன பண்றாங்க? தீமைகளை அனுபவித்து வந்தாய். இன்னைக்கு பரலோகத்துல அவன் தேற்றப்படுகிறான், நீயும் என்ன பண்ற? வேதனைப்படுகிறார். இப்போ நம்ம ஐஸ்வர்யமான இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்காம நம்ம என்ன பண்ணுவோம்? தரித்திரர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவோம். உதவி பண்ணும்போது நம்ம எங்கே இருப்போம்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்போம். அடுத்து சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வேதத்தில் நல்ல சமாரியன் பற்றி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க? லூக்கா 10:25-37 எடுத்துக்கோங்க. அங்கே நியாயசாஸ்திரி ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நீ நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி
சொல்லியிருக்கு, வாசித்திருக்கிறது என்ன என்றார். அதுக்கு வந்து அந்த நியாயசாஸ்திரி வந்து வாசிக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீங்க உங்களிடத்துல அன்பா இருக்கீங்களோ அதே போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களிடத்துல என்ன பண்ணுமா, அன்பா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க வந்து அவங்க கேட்கறது கொடுக்காம மற்ற பிள்ளைகளை நீங்க தாய் தகப்பன் மாதிரி இல்லாத பிள்ளைகள் நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வேண்டியவர்கள் என்ன பண்ணுமா, சந்திக்கணுமா. இங்க வந்து நல்ல இங்க வந்து ஏசப்பா வந்து ஒரு ஊமையை சொல்றாங்க, ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்றாங்க. ஒரு மனுஷன் வந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நடந்து போறான். அந்த போகிற வழியில வந்து கள்ளர்கள் வந்து அவனை பிடிச்சு அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து அவனத்திற்கு எல்லாத்தையும் எடுத்து அவனை வந்து காயப்படுத்தி குற்றுயிராக ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வழியை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆசாரியன் வந்து போறான். அந்த மனுஷனை பார்த்தும் அவன் அடிபட்டிருக்கான்னு தெரியுது, ஆனால் பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், பார்க்காத மாதிரி திரும்பி போறான். அதே மாதிரி அடுத்து ஒரு லேவியனும் அந்த வழியே போறாங்க. அந்த மனுஷனை பார்க்குறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி போகிறாங்க. அடுத்து அந்த வழியே ஒரு சமாரின்னு ஒருத்தர் வராங்க. அவரை பார்த்த உடனே அந்த அடிபட்டிருக்க மனுஷனை பார்த்தோன்னே அவர் மனதுருகி வேகமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அந்த காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அடுத்த நாளில் அவன் கிளம்பும் போது அந்த சத்திரத்தாண்ட 2 பணத்தை கொடுத்து, இவன் நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்னும் எனக்கு அதிகமாக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணீங்க அப்படின்னா நான் திரும்பி வரும்போது அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து திறனா யார் இருந்தா, ஒரு நல்ல சமாரியன் வந்து இருக்காங்க. நம்மளும் நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் நம்ம கடன் வந்திருக்கலாம். நிறைய பேர் அடிபட்டு இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கடந்து போகிறோமா, இல்லை அவர்களுக்காக நம்ம உதவி செய்கிறோமா, இல்லை யாராவது மயங்கி இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கு போய் ஏதாவது செய்கிறோமா, இல்லை நமக்கு என்ன நம்ம வேலைன்னு நம்ம போகிறோமா. இனி அப்படி இல்லாமல் அவங்களை பார்க்கும்பொழுது நம்மளால் என்ன உதவி அவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது யாராவது மயங்கி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி கொடுக்கலாம். இல்லை யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா நம்மளால் உதவி செய்ய முடியலன்னா அந்த இடத்த நம்ம அதை பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறது கூட என்னதான் ஒரு உதவி தான். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணலாம், படிக்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு இல்லை புரியாத பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். அடுத்து இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க விட்டு பஸ்ஸில் போனாலும் உங்களால் என்ன முடியும், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ணாலே போதும், கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்து நாம் செய்கிற ஜெபமும் உதவியும் தான தர்மங்கள்னால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் உங்களை வந்து என்ன பண்ணுவார், இன்னும் அதிகமாக அநேக ஜாதிகளுக்கு பயன்படுத்துகிறார். அதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10 எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 100க்கு அதிபதி என்கிற ஒரு கொர்நேலியு என்ன 100க்கு அதிபதி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷன், நல்ல ப்ரேயர் பண்ணுவார். அதோடு கூட என்ன பண்ணுவாராம், மிகுந்த தான தர்மங்கள் அதிகமாக செய்வாங்களாம். அப்படி அவர் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தேவதூதன் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவதூதன் அவருடைய கனவுல தேவதூதன் இந்த தரிசனம் பார்க்குறாங்க. தேவதூதன் சொல்கிறாங்க, நீ பேதுருவை அழைத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் பேதுருவை அழைக்கிறதுக்காக ஒரு 3 பேரை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி பேதுருவுக்கும் தேவதூதன் தரிசனமாகறாங்க, நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது 3 பேர் வருவாங்க, நீ அவர் கூட எதுவும் பேசாமல் போன்னு சொல்கிறாங்க. அப்படி அங்கே போகிறப்ப என்ன நடக்குன்னா, அங்கே வந்து யூதர்கள் வந்து புறஜாதியர் கூட என்ன பண்ணக்கூடாது, கொள்ளக்கூடாது, அதாவது பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் வந்து இங்கே பேதுருவு நிமித்தம் அநேக புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க, பேதுருவை நிறைய சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அது நிமித்தம் அநேக புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அந்த புறஜாதிகள் மத்தியிலும் ஏசப்பா வந்து அநேக மக்கள் மேலே வந்து பரிசுத்த ஆவியை தெளிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் பெறப்படுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது தான தர்மம் செய்யும்போது உங்களையும் என்ன பண்ணுவார் கர்த்தர், அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் செய்கிற ஜெபம் உங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் அநேக மக்கள் உங்களை கொண்டு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்களை கொண்டு அவங்க நன்மை பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்லுது. சங்கீதம் 41:2 வாசித்தோன்னா, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். நம்ம சிறுமைப்பட்டவன் நம்ம சிந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயிரோடு வைப்பார். ஏழைகளுக்கு இறக்க செய்கிறவர்கள் மற்றும் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உயிரோடே காப்பார். இப்போ அப்போஸ்தலர் 9:36 நம்ம வாசித்தோன்னா அதில் ஒரு கேரக்டர் பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்னும் அர்த்தங்களும் தபித்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாங்களாம். அவங்க வந்து நற்கிரிகளுக்கு ஒரு சொந்தக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து சீஷன் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ சீஷன் அப்படின்னா யார், இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க, சீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இயேசுவுக்கு பிரியமான காரியங்கள் நற்கிரிகளை செய்து வந்தனால இவங்க இந்த தபித்தால என்னன்னு சொல்லிக்கிறாங்க, சீஷி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ தபித்தாலை பற்றி என்ன தெரியும், யாருக்கெல்லாம் தொற்கால் கதை தெரியும், தொற்கால்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க,
துணி தைச்சி கொடுப்பாங்க. இங்கே அவங்க செய்கிற நற்கிரியை என்ன, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை வச்சு டேலண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு விதவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, துணி தைச்சி கொடுப்பாங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, தபித்தாள் வந்து மரித்து போகிறாங்க. மரித்து போகிறப்போ வந்துட்டு இதேமாதிரி பேதுரு வந்து யோப்பா பக்கத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டு பேதுருவை அழைத்து அனுப்புகிறாங்க. பேதுரு வந்த உடனே அந்த தபித்தாளால் வஸ்திரங்கள் பெற்றவர்கள், விதவைகள், அவங்களால நன்மை பெற்ற ஏழைகள் எல்லாம் வந்து பேதுரு சொல்லுவாங்க, இந்த வஸ்திரம் எல்லாம் எனக்கு இவங்க தான் தச்சு கொடுத்தாங்க, இதெல்லாமே எனக்கு இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பேதுரு வந்து ஜெபம் பண்ணி தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுது, நம்ம செய்கிற தானங்களும் தர்மங்களும் மரித்தூரை கூட என்ன பண்ணுமா, உயிர்த்தெழ செய்யும் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து சங்கீதம் 41:4-8 வரை வாசித்தோன்னா, இங்கே வந்து கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். இங்கே வந்து தாவீது வந்து நிறைய பாவம் செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிக்கையிட்டு அந்த பாவத்தை ஏசப்ப நான் உமக்கு விரோதமாக அதிக பாவம் செய்திருக்கேன், என்மேல் இரக்கமாயின்னு ஜெபிக்கிறாங்க. அதுபோல் இங்கே வந்துட்டு தாவீது ராஜாவுக்கு எப்படி இருக்குன்னா, அவன் சத்துருக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா, அவன் எப்பொழுது சாவான், அவன் எப்போது அவன் பேர் அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்கிறார்கள். என்னை ஒருத்தர் பார்க்க வந்தால் என்னை வஞ்சனையாக பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றி திரிகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இதே மாதிரி சூழ்நிலைகளை நம்மளும் அநேக பேர் கடந்து வந்திருக்கலாம். நமக்கு ஒரு கஷ்டம் நம்ம வந்து நிற்கும்போது என்ன சொல்லுவாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு பலவீனத்தில் படுத்திருக்கும் போது இல்லை வந்து மரண தருவாயில் இருக்கும்போது வந்து பார்க்குறவங்க நம்ம முன்னாடி வந்துட்டு ஐயோ இவங்களுக்கா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விட்டு 2 தூரம் போகணும்னு என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு வேலையும் தேவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஏதாவது 10 நாள் நம்மக்கிட்ட ஒரு 10 தடவையில் 9 தடவை நம்மளால் அவங்க நன்மை பெற்றிருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருப்போம். ஒரு தடவை நம்மளோட இயலாமையில நம்மளுக்கு அவங்களால உதவி செய்யாமல் இருக்கும். அந்த ஒரு தடவை நம்ம உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றி தூற்றி திரிவாங்க. நம்ம நண்பர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூற்றி திரிவாங்களாம். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளை சுற்றி யாராவது பலவீனத்தில் இருந்தால் நம்ம வந்து இவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தர் நம்மளும் என்ன பண்ணுவார், பாக்கியவனா இருப்பார். இந்த சங்கீதம் 41 நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, சிறுமைப்பட்டவங்க சிந்தையுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பாக்கியவான்களாக இருப்பாங்க. தீங்கு நாளில் அவரை எப்படி காப்பார், நம்மளை உயிரோடே காப்பார். மரணத்தில் இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். சத்துருக்களின் கைக்கு நம்மளை என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுக்க மாட்டார். வியாதியிலே சுகம் தருவார். அநேக ஜனங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைப்பார். தேவனுடைய வலது பாதத்தில் நீதிமான்களாக சேர்த்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.